கடந்த 3ஆம் தேதி தஞ்சையிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும், அரசு நிறைவேற்றணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். நான் தான் கலந்துகிட்டு என்னுடைய தலைமையில் நடந்துச்சு. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்துகிட்டாங்க, விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க. நான் தலைமை தாங்கி கடைசியா பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். என்ன சொன்ன? காவேரியில தண்ணி வரல, அது மட்டும் சொல்லல, அதை விட இன்னும் நிறைய பேசியிருக்கிறேன். டம்மி முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேடுகட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, வெக்கங்கட்ட முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அதற்கெல்லாம் அவங்களுக்கு கோபம் வரல. காவேரியில தண்ணி வரலன்னு சொன்னோன்னு கோபம் வந்துருச்சு. அதற்காக உடனே இரவோடு இரவாக இங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து காவல்துறையினெல்லாம் அமைச்சு அதிகாலையிலே என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. காவல்துறையினர் கைது பண்ணாங்க. காவல்துறையினர் என்னை கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுமே டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து உடன்பிறப்புகளும் நீங்க தஞ்சையில ஒன்று கூடிட்டீங்க. அதனால தஞ்சாவூர் போனா நிச்சயம் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு அண்ணன் துரை சந்திரசேகர் சொன்னாங்க. பாத்தீங்களா? காவல்துறையினர் வண்டிய செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு திருப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தில் இந்த அரசு போய் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன சொன்னாங்க? நாங்க அவரை கைதெல்லாம் பண்ணலீங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு பல்ட்டி அடிச்சாங்க. நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் போய் கைது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம், இந்த டெல்டா மண்டலம் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பது. மேட்டூர் அணையிலிருந்து சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுருவார். இன்னும் சொல்ல போனா சில வருடங்கள் அந்த தேதிக்கு முன்பாகவே தண்ணீரை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இது வரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடல. காவேரியில தண்ணி இல்ல. டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி மொத்தமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் இன்னைக்கு போராட்டத்தில் பேசும்போது சொன்னேன், சட்டமன்றத்திலேயே மீண்டும் போய் பேசினேன். விவசாயிகளுக்கு தயவு செய்து இந்த அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். அதற்கு இந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னாரா? பதில் சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவையில சொன்னேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க அரசு கிட்ட நிதி இல்லைன்ட்டாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கிருந்து வந்தது இப்போ நிதி? விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் வாங்கி தரேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நான் இன்னைக்கு சபையிலே பேசுறேன், நாங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அது நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில மானிய கோரிக்கையில பேசிட்டு இருக்கிறார். என்ன கேட்கிறாரு? கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு, இந்த 3 மாதங்கள் அதிகமாயிடுச்சு, ரீடிங் சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாம
அந்த பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஒரு பதில். இதை தொடர்ந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு.